ஹாய் guys, வெல்கம் டு ஜெசி vlogs. கன நாளைக்கு பிறகு ஒரு மோட்டோ vlogல சந்திக்கிறதுல எனக்கு முதலாவது சந்தோஷம். உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குமான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மேக் அடாப்டர் பழுதாக போயிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட இன்ஸ்டாகிராமில் கண்டக்டில் இருக்கிறார்கள். ஸோ இன்ஸ்டாகிராம் யாரும் ஃபாலோ பண்ணாடிக்கு போய் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அதில் லிங்க் எல்லாம் கீழே கொடுக்குறேன். அதோட இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதலாவது மறந்துடாமல். ஸோ ஜெசி vlogன்ற ஃபேமிலி எந்த அளவுக்கு வேல்யூட்டானது அப்படின்றத மற்றவர்களுக்கு காட்ட வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் நாங்கள் போய்கொண்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மாங்குளம் என்ற இடம். இது யுத்தத்தால் இனிமேல் என்ற ஒரு பாதிக்கப்பட்ட இடங்களில் இதுவும் உண்டு. ஸோ இந்த மாங்குளம் என்ற இடத்தை வச்சு நிறைய ஒரு படமே வந்தது. கன்னத்தில் முத்தமிட்டால் என்ற ஒரு மாதவன்ற படம், தமிழ் சினிமா படம் வந்த இடம். ஸோ அந்த இடத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம். என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா வவனிக்குளம் என்ற இடம். இது கிட்டத்தட்ட கனகாலத்துக்கு பிறகு வான்பாய்தா அப்படி என்று சொல்லியிருக்கணும். இப்போ தான் இந்த மேக் அடாப்டர் வந்திருக்குது. ஸோ மழை குணமாக இருக்குது. எப்போ இந்த மேக் அடாப்டருக்கு திருப்பி அனுப்பியிருக்குன்றது தெரியல. ஸோ நான் வேண்டைக்கில் இந்த மேக் அடாப்டர் பார்த்தீங்கன்னா 12,500 ரூபா. இப்போ அதுன்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் கம்யூனிட்டி டேப்பை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 17,000 ரூபா. ஸோ நான் புதுசாக வேண்டுறேன்டா பார்த்தீங்களா, புதுசாக வேண்டுறேன்டா நினைச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு செலவு இருக்குமென்றது. ஸோ இன்றைக்கு ரைடிங் கேஸ் எல்லாம் போடலை. என்னென்னா மழை வரும், ஷுவர் மழை வரும். ஸோ அதுக்கெல்லாம் நான் ரைடிங் கேஸை போட்டுட்டு போனேன்னா கிட்டத்தட்ட காயறதுக்கு ஒரு 5-6 நாள் ஆகும். அது எனக்கு தேவையில்லாத வேலை. ஸோ அதால் அந்த ரைடிங் கேஸ் எல்லாத்தையும் வீட்டையே வச்சுட்டு ஒரு ரெயின் கோட் மாதிரி லெதர் ஜாக்கெட் வந்து போட்டுட்டு போய் கொண்டு இருக்கிறேன். க்ளவுஸும் அதே மாதிரி தான், காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தாண்டிக்குளம் என்ற இடத்துல போய் கொண்டு இருக்கேன். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது ஒரு கிட்டத்தட்ட 55-60 கிலோமீட்டரில் இருக்கும் அந்த மாங்குளம் என்ற இடம். எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு 1 hour கிட்ட வேணும் அந்த இடத்துக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள் இந்த வீடியோவில். இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை தூர்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ அப்படி மழை தூறுது அப்படின்ற ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டேன்டா நான் ஷுவராக கழட்டி வச்சிருவேன் அடாப்டரை. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சோளம் சாப்பிட்ற கடை இது தான். உண்மையாகவே அந்த ஒரு பதத்தன்மை இருக்கும் சோளம் சாப்பிட்றதுல. ஆக முத்தலும் சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அதே மாதிரி பிஞ்சு சாப்பிட்டோம்னாலும் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இளம் பருவத்தில் இருக்கிற ஒரு சோளனை சாப்பிட்டு பாருங்கள் வந்து எப்படி இருக்குன்றதை. ஒன்றும் இப்படி கதைச்சிட்டு ஒரு நிமிஷம் நாங்கள் இங்கால இப்படி அசைஞ்சோம்ன்றாலே சரி என்ன நடக்குமென்றது தெரியாது. ஸோ டிரைவிங் பண்ணிக்கல முதலாவது விஷயம் கவனம் தேவை. என்ன ப்ரோ நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ நீங்கள் அடிக்கடி குளத்தையே காட்டுறீங்களே, வேறு பிளேஸ் ஸ்ரீலங்காவில் இல்லையா அப்படின்றது நீங்கள் கேட்கலாம். அது உண்மையான ஒரு விஷயம். ஸ்ரீலங்காவில் நிறைய இடங்கள் இருக்குது. நான் என்றாலும் தூர இடங்களுக்கு ரிஸ்க் எடுத்து போயிடாத நிலைமை. ஏன்டா பட்ஜெட் கொஞ்சம் பிரச்சனை. அதோட பார்த்தீங்கன்னா அந்தளவு பெரிய ஒரு பட்ஜெட்டை செலவழித்து நாங்கள் அங்கே போய்க்கலாம். அது மழையாக இருந்துட்டேன்டா அது ஒரு பெரிய பிரச்சனை. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து கொரோனா சிச்சுவேஷன் கூட்டிட்டு அதோட நாங்கள் அவுட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் போய்க்கலாம். அதில் PCR டெஸ்ட்டுன்றதை செய்து போட்டு தான் விடுவினம் என்று சொல்லியிருக்கணும். இப்போயும் நாங்கள் போகிறது முல்லைத்தீவு தான். ஆனால் இதில் அந்த மேல் மாகாணத்தில் அந்த இது ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இங்கே எல்லாம் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தால் நான் இன்றைக்கும் இங்கே போயிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இதில் இருந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கு. திருப்பியும் சொல்கிறேன். இன்றைக்கு இந்த பில்லியன் ரைடராக வாரது யாருன்னு பார்த்தீங்களாடா என்னோடய கிளப்பில் இருக்க ஒரு அண்ணா, ஒரு சஞ்சி அண்ணாண்டு. ஸோ அவர் நானும் தான் இப்போ போய் கொண்டு இருக்கோம். KTM ஃப்ரெண்ட் இடையில் வந்து ஜாயின்ட் ஆகிருன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அவருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதால எனக்கு மார்னிங்கில் இருந்து ஒர்க் நிறையவே இருந்தது. அதோட பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு iPhone 12 அன்பாக்சிங் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அந்த ஆஃபர் நிறையவே போயிருந்தது. அது இது எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்படின்ற ஒரு வீடியோ இந்த ஃப்ரெண்ட் படியே தான் வேண்டியிருந்தார் iPhone. ஸோ அதை வேண்டி இது அன்பாக்சிங் பண்ணி அந்த வீடியோ எடுத்திருந்தேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடையில் போஜோ MMIன்ற மேக் வேண்டைக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஷோரூமில் போய் வேண்டுங்க, வாரண்டியோட வேண்டுங்க. நான் வந்து டெராஸில் வேண்டி நான் கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் கிட்ட செலவு பண்ணி அது எப்போ வேலை செய்யும் எப்போ வேலை செய்தல்ன்றதே தெரியல. அதால் நான் எடுத்துகிட்டு இருந்த அரவாசி நேரத்துக்கு அப்புறம் இருக்கிற வீடியோஸ் சவுண்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ அதை நான் போடலாத எனக்கு ஒரு பெரிய கவலை. அதோட அவனும் ஆசைப்பட்டவன் இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓமந்தை என்ற இடத்துல போய் கொண்டு இருக்கோம். ஓமந்தை என்ற இடத்துல நிறைய நாளாகவே அந்த குடி பார் என்று இல்லாமல் இருந்தது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டோம். நிறைய குடிமகன்கள் இங்கே நிற்கலாம். வீட்டில் சாப்பாட்டுக்கு காசு கொடுக்குறாங்களேனோ இதில் நிற்பாங்க கட்டாயம். இதில் இருந்து இப்போ ஃபியூவல் அடிக்க வேணும். ஃபியூவல் பார்த்தீங்கன்னாட்டா கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய்க்கு அடிக்கலாம்ன்ற ஒரு பிளானில் இருக்கிறேன். அது போய் வேற காணும்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூவல் அடித்தாச்சு. இந்த இடம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குமென்று எனக்கு தெரியலை. அதாவது ஸ்ரீலங்காவில் இருந்து ஃபாரினுக்கு போனாங்களுக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கும். இதுதான் அந்த பழைய ஓமந்த கேம்ப் இருந்த இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ பஸ் கிடைச்சா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ்ஸை கொண்டு வந்து நிப்பாட்டி இதில் எல்லாம் செக் பண்ணி இதில் இருந்து நடந்து போகணும். கொஞ்சம் தூரம் போக அதில் நடந்து போக முடியாதாக்கள். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆமீன கட்டுப்பாடில் இருந்தது. அங்கால பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இயக்கத்தின் கட்டுப்பாடில் இருந்த இடம். ஸோ இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒன்று நடந்து போகணும். இல்லாட்டிக்கு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து 5 ரூபா பஸ் கிட்டத்தட்ட அந்த தொங்கல் அவடம் வரைக்கும் பஸ்ஸில் கொண்டு விடுவோம். ஸோ அதெல்லாம் நாங்கள் சின்ன படியங்கள் அப்போ நான் கிரேட் 5 படித்தேன். நான் அப்போ நான் எவ்வளோ சின்ன படினா இருப்பேன் பாருங்க. அந்த ஒரு நினைவுகள் எல்லாம் இப்போயும் மறக்கலாத நினைவுகள். ஸோ இப்படி கதைச்சிட்டு இருக்கும்போதே இப்போ மழை வந்துட்டு ஸோ சேட். என்னடா புளியங்குளம் என்ற இடத்துல போய் கொண்டிருக்கோம். நான் பார்த்த வரைக்கும் இந்த பில்டிங் 2 மாடி பில்டிங். இந்த லைப்ரரி மாதிரி உண்டு, அதாவது ப்ரெஸ் மாதிரி உண்டு யூஸ் பண்ணினோம். ஆனால் இதில் இருக்கிற வேலை செய்கிற ஆக்கள் எப்போ விழுந்து எல்லாம் சாகிறாங்களோ தெரியல. இந்த வாயின முகூர்த்தம் நடந்துருமா இல்லை அந்த பில்டிங்கை பார்க்க அப்படி இருக்குது. அதுதான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒவ்வொரு இடங்களையும் ஷேர் பண்ணுறேன்ட்டு இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் கொஞ்சம் அலுப்பாக இருக்குது. என்னடா அவன் சும்மா இடங்களெல்லாம் காட்டிக்கொண்டிருக்காண்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருந்து யுத்தத்தின் காரணமாக நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போயிருக்கணும். ஸோ அப்படியான ஆக்களுக்கெல்லாம் இந்த இடங்களை பார்க்கணுமன்ற ஒரு ஆசை இருக்குமா, புளியங்குளமா இப்படித்தான் இருக்கா அப்படி அந்த மாதிரி. அப்படி தான் சில இடங்கள் எல்லாத்தையும் அவைகளோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மோட்டோ விளாக் பண்ணுறேன்றது நிறைய பேர் ஈஸியாக நினைச்சிருக்கலாம். ஸோ அது உண்மையாகவே கஷ்டம். எனக்கு இப்போ தொடங்கும் மட்டும் அது தெரியலை. எனக்கு அது இந்த கஷ்டம் தெரியுது. ஒவ்வொரு பார்ட்ஸையும் தண்ணியில் படாமல் பாதுகாக்கணும். அது முதலாவது பிரச்சனை. ஒன்று பழுதாக போயிட்டேன்னா அது மாற்றுறதுக்கு நிறைய நாள் தேவை. ஸோ அது வரைக்கும் வீடியோ போட இல்லாமல் போயிடும். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதோட நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு என்னென்னா, எந்த ஒரு திங்ஸையும் வேண்டிக்கல நல்லதாகவே வேண்டிக் கொள்ளுங்கள். அதோட பார்த்தீங்கன்னா வாரண்டி இருக்கிறதா வேண்டுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர்ன்றதை நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. அது அந்த வாரண்டி இருந்தாலும் எனக்கு 17,000 காசு இப்போ லாபம் என்று தான் சொல்லுவேன். இல்லாட்டிக்கு எனக்கு அந்த 17,000 காசு இப்போ இல்லாமல் போயிருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் சரி வாரண்டி இருக்கிற ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ வாரண்டி இருக்கிறதா பார்த்து வேண்டுங்க. அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புதூர் என்ற இடத்துல போய் கொண்டு இருக்கிறோம். இந்த சைடில் பாருங்களேன் வயல் எல்லாத்தையும். இந்தியாவில் சைட்லேயும் பாருங்கள் வயல். வடமானத்துக்கு வரேன்டா நீங்கள் ஒரு ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் வந்தீங்கன்னா தான் இப்படியான ஒரு சீனரிகளே காணக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றும்படி வெயிலாக தான் இருக்கும். இந்த புதூர் சந்தி என்று சொல்ல வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதால் தான் இந்த புதூர் கோயில் போகிற நாதம்பிரான் கோயில் என்ற ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் உண்டு. கிராமப்புற கோயில். கூடுதலான எல்லா இருக்கிற வடமாநிலத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான பேர் இந்த கோயிலுக்கு போயிடும். அது வளமாக அந்த கோயிலை நேர்த்தி வச்சா இல்லை அந்த டைம் திருவிழா டைம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு வெள்ளை நாகம் வந்து பால் குடிக்கும்னு சொல்லிக்கணும். மேபி வருங்காலத்தில் அது இந்த சீசன் டைம் வந்தால் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டே காட்டுறதுக்கு சான்ஸுகள் நிறையவே இருக்குது. முன்னுக்கு ஆமி கேம்ப் இருக்குது. ஸோ அதில் வீடியோ க்ளோஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ எடுக்காத மாதிரியே போகணும். அதில் அதை மறைச்சி வச்சு அழுப்படிச்சிடுவாங்க. உங்களை பக்கம் பார்க்கவே இல்லை. கேமராவை ரெக்கார்ட் பண்ணுறது பிடிச்சி அழுப்படிச்சிடுவாங்க. இல்லை ஏன் இந்த செக்கிங் இருக்குன்றதே தெரியலை. இதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ இந்த வீடியோஸ் எடுத்து பார்த்தாங்கன்னா எனக்கு இருக்குது சங்கு. இல்லை நாட்டு ஆமி கேம்பெல்லாம் இந்த வீடியோஸில் இருக்கும். இப்போ பார்த்தீங்களாட்டா நாங்கள் டவுன் ஏரியாக்களில் போக போகிறோம். இதில் பார்த்தீங்களாட்டா பைக் காரெல்லாம் 50 தாண்டி இல்லாது, ஆட்டோ டிராக்டர்லாம் 40 தாண்டி போயிடாது. இதுக்குள்ளே தான் பார்த்தீங்களாட்டா அந்த ஸ்பீட் மிஷினோட கூடுதலான போலீஸ்காரங்கள் நிற்பிடம். இப்போ பார்த்தீங்களாட்டா மாங்குளம் இடத்துல வந்துட்டோம். நேராக போனோம்னா ஜெஃப்னா போகலாம். நாங்கள் லெஃப்ட் சைட் எடுத்து மல்லாவி துணுக்காய் முழங்காவில் போகிற ரோட்டில் போக போகிறோம். இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டருக்கிட்ட ஒரு ஜங்ஷன் வரும் என்று நினைக்கிறேன். அந்த ஜங்ஷனால் தான் நாங்கள் திரும்பி பவனிக்குளம் என்ற இடத்துக்கு போகணும். ரயில்வே ட்ராக் மாங்குளம். இந்த போட்டை பாருங்கள், கேமராவுக்கு தெரியுமான்ட்டு தெரியலை. இதில் பார்த்திங்கன்னா அந்த யுத்தத்தால் இருந்த டைமில் மிதிவடிகள் எல்லாத்தையும் இருந்தது. இப்போ ரிமூவ் பண்ணி கொண்டிருக்கணும். ஐயோ, இந்த வேலைக்கு மட்டும் போகிறதுக்கு போய் எப்போ வெடிக்கும் என்ன செய்யும்ன்றது கூட தெரியாது. என்னென்று ரிமூவ் பண்ணணுன்ட்டு கூட தெரியாது இப்போ வரைக்கும் எனக்கு. இதில் பாருங்களேன், கேர்ள்ஸ் பாய்ஸ் இருந்து எல்லாமே கஷ்டப்படுறாங்க. இந்த மழை பெய்கிற டைமில் கூட குப்பை கூலி.
இப்போ பார்த்தீங்கன்னா பவானிக்குளம் போகிற இடத்துக்கு வந்துட்டோம். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா 3.6 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இதில் அடையாளமாக சொல்லணுமெண்டா இதில் ஒரு பெட்ரோல் சைட் இருக்கும். அதுக்கு பக்கத்தால் ஒரு பெண்டோட போகிற ஒரு ரோட்டால் தான் போக வேணும். பாருங்க, நான் அந்த ரோட்டில் தான் இப்போ திரும்ப போகிறேன். இதுக்கு பிறகு ரோட்டுகள் எப்படி இருக்குமென்றது தெரியலை. பரவாயில்ல, எங்காலையும் தார் ரோட்டாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். நாங்கள் முதல் டைம் போனது பார்த்திங்கன்னா வேறு ஒரு ரோட்டால் போயிட்டு போகிறோம். ஏன்னா அப்பைக்கில் போய்க்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரவல் ரோட்டாக இருந்தது. இது என்ன புதுசாக இருக்குது, தார் ரோட்டாக இருக்குது. ஓகே, இதால் போகலாமென்று கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். நான் இதுதான் சரியான பாதையாக இருக்குமென்று நினைக்கிறேன். ஐயா, நல்ல ரோட்டாக இருக்குமென்று ஒரு வார்த்தையை விட்டுன்னு இதில் பார்த்திங்கன்னா குன்றும் குழியுமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு வாவ், நல்ல வயல் இருக்கு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த வயலை அழிக்கிற மாதிரி எங்களை குளம் ஒன்றும் அப்படி நிரம்பி போயிருக்கு. இப்போ கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியலே. இதில் பார்த்தீங்கன்னா கான்கிரீட் ரோடு இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு இதுக்கு பிறகு என்ன செய்ய போதோ தெரியலே ராமா. கான்கிரீட் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆகலும் குன்றும் குழியுமான ரோட்டுக்குள்ளே இறங்கிட்டோம். இல்லை வரைக்கில் பார்த்தீங்கன்னா கிரவல் ரோட்டால் இங்கே போகணுமென்ற கைடெல்லாம் போட்லேயே போட்டிருக்கணும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1.2 கிலோமீட்டர். நாங்கள் இந்த நேர் ரோட்டால் தான் முதல் வரைக்கில் ஜாயிண்ட் ஆகிருப்போம்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கிரவல் ரோட் ஸ்டார்ட் ஆகிட்டு தண்ணி பாயுது இதால். ஆஹா, போகிறேன். ஆஹா, வீடியோ எடுக்கணுமா? ஆட்டோக்காரண்ணா மெதுவா ப்ளீஸ் கோப்ரோ. இப்போ தான் திருப்தி ஒரண்டியெல்லாம் கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்பா, இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்கு இப்படியாக தான் இருக்கும் போல். ஆஹா, சீட்டாவோட ஆசையாக இருக்குது. இந்த கோப்ரோ ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு ஒரு ஓடி பார்க்கணும். பாருங்களேன் எப்படி தண்ணி ஓடுது. இந்த சைட்டெல்லாம் பாருங்கள், இன்னும் பாருங்கள் காட்டுறேன். செம்மையாக இருக்குது. ஓகே, கோபுரோவுக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் படையில. செம்மையாக இருக்குது. இந்த கோபுரம் ஹெல்மெட்டை கலட்டி வச்சுட்டு தான் நல்லா இருக்குது. ஐ திங்க் நாங்கள் இப்போ இந்த குளக்கட்டி பண்டில் ஏறிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த குளத்தில் கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளத்தில் இந்த லெஃப்ட் சைடில் பாருங்களேன் ஒரு தூவி மாதிரி கட்டி இருப்பினும். இதுதான் இந்த குளத்தின் ஒரு அடையாளம். இதே மாதிரி 3-4 இடங்கள் இருக்குது. அதில் போய்க்கல அங்கே வரையும் போகலாம். நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் தெரியுறாங்க, பாய்ஸ் தெரியுறாங்க. ஓகே, எல்லா இடம் போய் வரும். போவோம், பிரச்சனை இல்லை. ஆஹா, இதிலே நீந்துறாங்க. நீச்சல் இந்த ஊர்க்காரங்கள் இப்போ பயப்படாமல் நீந்துவாங்களா? அதே செப்ரேட்டாக நீங்கள் எங்கேயாவது இருந்து வந்து நீச்சல் தெரியுமென்ற பேரில் போயிட்டீங்களோ, இதில் கடையெல்லாம் போட்டுட்டாங்க. வாவ், செம்மையாக இருக்குது. வாவ், செம்மையாக பாயுது. வேறு லெவல். இந்த இடத்துல நின்று பார்ப்போம். வாவ், செம்மையாக தான் இருக்கா. அதால் நடந்து போகலாம் போல இருக்கட, அதில் நடக்கலாம் போல இருக்கு. அது சேஃப்டியில் தான் நான் பாருங்களேன். அதில் நிறைய படிகள் நடக்கிறோம். அந்தளவுக்கு ஆக்களை தாக்குதானே அவன் முழங்கால் அளவு பாருங்களேன். அதில் வர உண்டு. ஆனால் இதில் ஆல்பம் இல்லை, பிரச்சனை இல்லை. இந்த துண்டு ஆல்பம் இல்லையல்லோ, அது பிரச்சனை இல்லை. பெல்ட்டி அடிக்க போகிறாங்க. அதில் நிற்கிறத பாருங்களேன். ஃபோட்டோடு பெல்ட்டி அடிக்கிறேன்னு நிற்கிறேன். செம்மையாக இருக்குது. வடமாடத்தில் எங்கே இருந்தாலும் இந்த குளத்துக்கு வந்து பாருங்கள். உண்மையாகவே நல்லா இருக்குது இந்த இடம். செம்மையாக இருக்குது. வாவ், கிட்டத்தட்ட 26 அடியா அந்தளவுக்கிட்ட தண்ணி நிற்குதுன்னு நினைக்கிறேன். ஓனோ, எல்லோரும் கொஞ்சம் விசித்திரமாக பார்க்குறாங்க. கேமராவில் வர முதலாவது ஜந்து நானாத்தான் இருக்குது. இந்த இடங்களில் ஃபுல்லாகவே கிராமப்புற சைட். கொஞ்சம் சைட்டாக போங்க. செம்மையாக இருக்குது. இதெல்லாம் பயப்படாமல் நடந்து தெரியுறாங்களோ. அங்கால பக்கம் விழுந்தமோ, எனக்கிட்ட நீச்சல் தெரியாது அவ்வளோத்துக்கு. உயிரை காப்பாற்றி கொள்கிற அளவு தெரிய மாட்டோம். அந்தளவு இருந்த மாட்டோம். கீழே ஆழ்த்தம் போயிட்டு வர முன்னே என் உயிர் போயிடும்.
ஒன்றும் இதால் குலாபாண்டு அங்கால சைட் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்றதை. அப்போ அவ்வளோ பெரிய குளம் எந்த தெய்வனே, எவ்வளோ பெரிய குளம் வேணா, எவ்வளோ பெரிய குளம் வேணா, எவ்வளோ பெரிய குளம் வேணா. அம்மா ஹெல்மெட்டை கலட்டி இருக்காச்சா தண்ணி சத்தத்துக்கும் இதோட காற்று சத்தத்துக்கும் விளங்காது. மேபி இதில் போய் இருக்கிற தூபியை முதல்ல பார்த்துட்டு வந்துட்டு செம்மையாக இருக்குது இந்த லொக்கேஷன். உண்மையாகவே நிறைய ஆல்பமாக இருக்குமென்று நினைக்கிறேன் இந்த இடம் எல்லாமே. ஸோ எந்த இடத்துக்கு வந்தாலும் தண்ணியோடு விளையாடக்கூடாது, அதே மாதிரி சேஃப்டியாக இருந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல ஒரு பிள்ளையார் சிலை எல்லாம் இருக்குது. வாவ், இதில் இருந்த ஒரு ஃபோட்டோ எடுத்த பழைய ஞாபகம். ஓகே, இப்போ அதில் போய் சும்மா நின்று ரிலாக்ஸ் ஆகிட்டு இப்போ இந்த இடத்துல போய் என்னென்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். பைக் இதில் பார்க் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த பைக் பின்னால் பிரட்டுறதை பார்த்தா பின்னால் காற்று போயிட்டா ஓகே, அது அந்த கிரவலுக்காக பிரட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அம்மாலாம் கிளறி நிற்கிறாவே அட பாவிக்கலாம். அந்தளவுக்கு மன தைரியமாக இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறாங்க. எந்த அளவுக்கு வலிக்கிட்டேன்டா சரி. இந்த வியூவை பாருங்கள், செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த ஹெல்மெட்டை கலட்டவே இல்லை, ஏன்டா கலட்டினேன்டா நோய்ஸ் கேட்காது. மறுவாள் எல்லாம் ஒரு எத்தனை அடி இதில் பயப்படாமல் நடந்து தெரியுறாங்க. எவ்வளோ ஆல்பம் பண்ணுறது தெரியல. அதில் 26 அடி கிட்ட போட்டிருந்தது. செம்மையாக இருக்கும் ஆனால் வியூ. எந்தளவுக்கு கேமராவில் தெரியுதுன்றது தெரியல. அதில் பாருங்கள், ஒவ்வொரு தடவை ஜம்ப் பண்ணி நிற்கிறாங்களா அந்த இடத்துல. அவங்களெல்லாம் அதில் நின்றுட்டு வர்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். இதில் ஒரு ஃபேமிலி வேறு. செமையாக இருக்குது இந்த லொக்கேஷனில். அப்படியே ரசித்து கொண்டிருக்கேன். எல்லோரும் இப்போ என்ன பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நார்மலாக ஹெல்மெட்டோட வந்துருந்து கேமராவை போட்டிட்டு காய்ச்சிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த புதுக்குளத்தில் ஒரு படியர் செத்தவன் ரங்கி, அதோடய கொஞ்சம் பயமாக இருக்குது. ரங்கி நடக்கலாம், பிரச்சனை இல்லை. இதெல்லாம் மழுக்குமா இல்லை? எந்த வீடியோக்கு? ரைட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா முதலாக இந்த வாழ்க்கையில் ஒரு சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணியிருக்கேன். இந்த ரைட் சைடில் நிற்கிற ஃப்ரெண்ட் தான். ஸோ ஃப்ரெண்டு தான் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபரெல்லாம் சொல்லக்கூடாது. திடீரென்று நான் நினைச்சிட்டு இருந்தேன் யாரையாவது மீட் பண்ணிவிடுவோமோ, எனக்கு தெரிஞ்சாக்கள் இருந்துருவாங்களோண்டு வந்து நீங்களான ஜெஸ்ஸி பிளாக்ஸ் அப்படின்னு கேட்டு மேலேயே ஒரு ஹாப்பியாக இருக்குது. பியூட்டி பார்லர் நிறைய பேருக்கு என்ன தெரிய சான்ஸ் இருந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாம் இதில் பயப்படாமல் தெரியுறாங்க. நாங்களும் இந்த இடத்துக்கு போக போகிறோம். இப்போ நாங்கள் சொல்கிறேன் கடல் புறாக்கிறா கடல் இதோட கொஞ்சம் சின்ன என்ன புதுக்குளம் இதோட சின்ன கொண்டு போகணும்.
பார்த்தீங்கன்னா அந்த இதால் இறங்கி காயம் வந்துட்டு கையில் பிரச்சனை இல்லை. பொங்குக்கு இதால் இறங்குறது அதை விட்டு இந்த ஆக்கள் இறங்கி வரையும் நம்ம அதால் இறங்குறதுன்றது சேஃப்டி. நான் நைட் போடாமல் பெரும் கோப்ரோட தான் கோப்ரோ தனியாக தான் வச்சு யூஸ் பண்ணி கொண்டிருக்கேன். ஸ்டிக் கூடி நான் போடல இதை விட்டுட்டு வந்துட்டேன் நடந்து போய். பார்த்தீங்கன்னா மீன் பாயுது. அதை காட்டு நம்மளுக்கு எடுத்து எடுக்கிற டைமாக பார்த்து மீனும் பாயுது. நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் பயப்பட வந்துக்கிறாங்க. தமிழில் பெண்கள் தான், பயமன்றது இல்லை. ஓ நோ. மீனெல்லாம் பாயுது பாருங்களேன். சைக்கிளில் பார்க்கல ஸ்கூல் படித்த ஞாபகம் தான் வருது. நான் கதைக்கிறது கேட்க மாட்டேன் தெரியல, ஏதோ ஒரு நம்பிக்கையில் கேட்டு கொண்டிருக்கோம். ஓகே, இடமெல்லாம் 7 மணி வரை காட்டியிருப்பேன். பைக்கில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஸ், 7 மணி வரை இந்த இடத்த காட்டியிருப்பேன். இப்போ தொடர்ந்து மழை பெய்யுது. எங்கெங்கே மழை பெய்யுது, எப்பப்போ மழை பெய்யுதுன்றது கூட தெரியலை. அடாப்டர் கூடி அப்பப்போ பழுதாக விரும்புன்ற ஒரு பயம் இருக்குது. ஓகே கேஸ், இதோட நான் இந்த வீடியோவை என் பண்ணிக்கொள்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. முதல்ல சொல்லியிருப்பேன். ஸோ மீட் பண்ணலாம் காய்ஸ். இந்த மழை டைமில் வீடியோ எடுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, புரிஞ்சு கொள்ளுவீங்கள். அதுவும் நான் வீக்கில் வீடியோஸ் போடுவேன், எப்படியாவது ஒரு வீடியோஸ் போடுவேன். வெயிட் பண்ணுங்கள். பாய்.